முது வேதம் எனது மன மகிழ்ச்சி. வார்த்தைகள் நம்மை மகிழ பண்ணும். ஆமாம், எத்தனை அழுத்தத்தில் இருந்தாலும் வார்த்தைகள் நம்மை மகிழ பண்ணும். அதனால தான் காலையில் எழும்பும் பொழுது நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். எல்லாரும் சொல்லுங்கள், இரத்தத்தால் கழுவப்பட்ட. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் நீதிமான். ஆமென். ஆமாம், நீதிமான் என்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் வேலை செய்யும் என்கிற விசுவாசத்தை தரும். நீதி இல்லை அப்படின்னா எல்லாரும் பாடும்போது நமக்கு எங்கே பரம்பும், நமக்கு எங்கே பெருகும், நமக்கு எங்கே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாரும் சொல்லுங்கள், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமொழிகள் 10:11 மட்டும் நீதிமானுக்கான எக்கச்சக்க ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஆமேன், உங்களால் உங்கள் இருதயம் ஆமேன் போட முடிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பலமாக வேலை செய்யும். ஆனால் பிசாசு அப்படி விட மாட்டான். அது வேற யாருக்கோ, டிஜிஎஸ் ஐயாவுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லுங்கள், இது யாருக்கு? நீதிமான் அந்த இருக்கார், அதான் அவர் தான் நீதிமான் அப்படின்ட்டுருவான். ஆனால் இல்லை, கல்வாரி இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இது என் வாழ்க்கையில் பலிக்கும் அப்படின்னு நம்பும்போது வாக்குத்தத்தங்களை நீங்கள் தீவிரமாக விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தேன், நீதிமான் இக்கற்றின் நின்று விடுவிக்கப்படுவான். உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டு இருக்கா? நீதிமான் இக்கட்டில் இருந்து விடுவிக்கப்படுவான். கரங்களை உயர்த்துக்க உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற நீதிமான்கள் ஒருவேளை இக்கட்டை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால், சந்தித்திருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து சொல்கிறேன், அது உங்களுக்குரியது அல்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீதிமான். காரணம், தகுதி என்ன? நீங்கள் நீதிமான். அதனால தான் பவுல் இப்படி சொல்றார், எங்களுடைய நீதி, சொல்லுங்க, எங்களுடைய நீதி அது தேவன் தந்த நீதி. இன்னொரு இடத்துல சொல்ல, எங்களுடைய தகுதி தேவன் தந்ததுங்க. எங்களுடைய தகுதி யார் தந்தது? உனக்கு என்ன தகுதி? நீதிமான் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும், என் தகுதி யார்? தேவன். என்னை தகுதிப்படுத்தினவர் தேவன். எனக்காக ரத்தம் சிந்தினவர் தேவன். இந்த விசுவாசம் வரும்பொழுது தான் வாக்குத்தத்தங்களுக்கு ஆமென் சொல்லுவீங்க. வாக்குத்தத்தங்களை ருசித்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா இந்த கால வேளையில் உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள். நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அப்படி உட்காரணும். உட்கார்ந்துருக்கும் போது எப்படி உட்காரணும் சொல்லுங்கள், நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அப்போ வாக்குத்தத்தம் சொல்லும்போது உங்களுக்கு ஆமாம், எனக்கு இது பழிக்கும். எப்படி? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. ஆமை ஆமை ஆமை, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரை. ஆமென் 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 ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே